ஒரு கட்டத்தில் நெருக்கடி அதிகமாகி படத்தையே தடை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்காக உட்காந்து அழுதுட்டா இருக்க முடியாது. அப்போ முடிந்த அளவுக்கு இதுலேருந்து எவ்வளோ நம்ம ரெக்கவர் பண்ண முடியும், எந்தெந்த தளங்களில் இதை வெளியிட்டால் நமக்கு அந்த பணம் வரும்ங்கிற கணக்குக்கு தான் அவங்க போக முடியும். அப்போ வேறு வழியில் அப்படி தானே போயாகணும். ஓகே, அதுக்காக அவரை முடைக்கிற முடியுமான்னா முடியவே முடியாது. ஆனால் ஏன் மௌனமாக இருக்கார் விஜய்? இதை பற்றி பேசலாமே, இதை பற்றி சொல்லலாமே, பாஜக தான் முடக்குதுன்னு ஓப்பனாக பேசலாமே. அதுதாங்க விஜயை பொறுத்தளவுக்கு இந்த மௌனம் மட்டும்தான் மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. நீங்கள் எப்பெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணணுமோ அப்போல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார். அது இந்த முறையும் நடக்குது. அது அவர் உணரணும், கட்டாயமாக அவர் உணரணும். இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் கூட நான் வாயை திறக்க மாட்டேங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அவருக்காக இண்டஸ்ட்ரியில் பல பேர் பேசுகிறாங்க. சிம்பு பேசுகிறாரு, ரவி மோகன் பேசுகிறாரு, பாரஞ்சித் பேசுகிறாரு, அஜய் பேசுகிறாரு, மாரி செல்வராஜ் பேசுகிறாரு, யாரோ பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி வருமா வராது? அப்போ கட்டாயமாக அவர் பேசி தானே ஆகணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அமைதியாகவே இருக்கார். அந்த மர்மம் நமக்கு என்னென்னே புரிய பண்ண மாட்டேங்குது.